எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மேக்ரம் ஹார்ட் டிசைன் கீ செயின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீ செயின் போடுறது ரொம்ப ஈஸி. இது பிகினர்ஸுக்காகவே நான் போட்டிருக்கேன். இந்த கீ செயின் மேக்ரம்ங்கிற நைலான் ரோப் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். இந்த நூல் எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயிலை எனக்கு கமெண்ட் செக்ஷன் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. அதனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெறும் பைப்பிங் நாட்ஸ் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த பைப்பிங் நாட்ஸ் நல்லா நீங்கள் போட்டு பழகுனீங்கன்னா தான் இந்த பெரிய டிசைன் கிராஃப்ட் எல்லாம் போட முடியும். அதனால இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஹார்ட் டிசைன் கீ செயின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேக்ரம் ஹார்ட் கீ செயின் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மேக்ரம் கார்ட்ஸு நான் 6 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 1/2 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலரில் 2 கார்டு கட் பண்ணியிருக்கேன். இது 15 இன்ச்சஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பீட்ஸ், லைட்டர், சீசர், கீ செயின் ரிங், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த கீ செயின் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிங்க் கலர் கார்டு எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த கீ செயினில் இந்த மாதிரி பின்பக்கமாக கொண்டு போய் இந்த லூப்பில் இந்த 2 நூலையும் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்த பின்னாடி இந்த கீ செயின் ரிங்கை ஒரு பின் பண்ணி வச்சுக்கணும். இப்போதான் நம்ம போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அடுத்து இன்னொரு கார்டு எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம ஸ்கொயர் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ போடணும். இப்போ இந்த ஸ்கொயர் நாட்டுக்கு நமக்கு 4 நூல் தேவையாக இருக்குது. இப்போ இது பின்பக்கமாக ஒரு நூல் கொண்டு போயிட்டோம்னா இப்போ 4 நூல் கிடச்சிருச்சு. இதை 4 ஷேப்பில் வச்சு இதை மேலே வச்சு இது வழியாக வெளியே எடுத்து டைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிற நூலை இந்த மாதிரி வச்சுட்டு பின்பக்கமாக கொண்டு போய் இதை நல்லா டைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அதே போல தான் இப்போ 4 நாட் போட்டேன். இப்போ இந்த நூலை நம்ம வெட்டிட்டு லைட்டரில் ஒட்டிடலாம். இப்போ லைட்டரில் காட்டி நான் ஒட்டிட்டேன். இப்போ ஆரஞ்சு கலர் நூல் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து இந்த சென்டரில் வச்சிடணும். சென்டரில் வச்சுட்டு நம்ம பைப்பிங் போட போகிறோம். நான் பைப்பிங் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுலேயும் காட்டுறேன், நீங்கள் பார்த்து பழகிக்கோங்க. இப்போ பைப்பிங்க்கு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். அடுத்து இன்னொரு தடவை அதே மாதிரி செய்யணும். வச்சுட்டு இந்த 2 நூலும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒரு நூலில் நான் ஒரு பைப்பிங் போட்டேன். இனி அடுத்த நூல் எடுத்து அதே போல் போடணும். ஈக்குவலாக மடிச்சுட்டு பின்பக்கமாக கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி போடணும். இதை டைட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா நூலையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும்.
இப்போ இந்த மாதிரி 6 நூலையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ இதை திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டேன். இனி வந்து ஹார்ட் ஷேப் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் நூல். இந்த ஃபர்ஸ்ட் நூல் எடுத்து இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி நேர் வாக்கில் வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பைப்பிங் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இது செகண்ட் நூல் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். எடுத்து டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அதே நூலில் நம்ம போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். இந்த நூலை இப்படி வச்சுட்டு நீ அடுத்த நூலில் அதே மாதிரி போடணும். இந்த மாதிரி 4 ஷேப் வச்சுட்டு இந்த லூப் வழியாக எடுத்துடணும். திரும்ப அதே நூலில் திரும்ப ஒருக்கா போடணும். இதுதான் பைப்பிங் நாட்டு. இந்த பைப்பிங் நாட்டு மேக்ரம் பேக்ஸு அப்புறம் கிராஃப்ட்டுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான நாட்டு. இது நல்லா போட பழகினீங்கன்னா தான் வேற கிராஃப்ட் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நூலை மட்டும் கையில் பிடிச்சே இருங்க. இப்போ ஒரு லைன் பைப்பிங் போட்டேன். அடுத்து ரைட் சைடு இருக்க நூலில் நம்ம பைப்பிங் போடலாம். இதுவும் அதே மாதிரியே இந்த நூலை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை சுற்றிலும் நம்ம பைப்பிங் போடணும். இது வந்து ரைட் ஹேண்டில் போடணும். இந்த மாதிரி ரிவர்ஸ் 4 வச்சுட்டு இந்த லூப்பில் வெளியே எடுத்துடணும். திரும்ப ஒரு தடவை போடணும். இது போடுறது ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைங்க கூட போட்டுருவாங்க. இப்போ 2 சைடும் பைப்பிங் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்து நீ ஃபர்ஸ்ட் இருக்க நூலை வச்சு அதே மாதிரி பைப்பிங் போடணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நூலை இந்த மாதிரி நேராக வச்சிடணும். வச்சுட்டு பைப்பிங் போடலாம். இதே மாதிரி ரைட் சைடும் போடணும். அதே மாதிரி இந்த சைடும் போடணும். ஃபர்ஸ்ட் இருக்க நூலை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்லையும் 2 டைம்ஸ் போடணும். அடுத்து இதே மாதிரி அடுத்த நூலை வச்சு போடணும்.
இப்போ 2 சைடும் 3 லைன் பைப்பிங் போட்டிருக்கேன். இப்போ சைடில் 3 நூல் இருக்குது, இந்த சைடு 3 நூல் இருக்குது, இந்த சைடு 3 நூல் இருக்குது. அதே மாதிரி மேலேயும் 3 நூல் இருக்குது. இனி வந்து லாஸ்ட் லைன் போடலாம். இப்போ லாஸ்ட் லைன் போடணுன்னா இதுவும் அதே போல தான். இந்த ஃபர்ஸ்ட் நூலை இந்த மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி போட்டு வரணும். இப்போ சைடில் இருக்க 2 நூலில் நான் பைப்பிங் போட்டேன். இப்போ மேலே இருக்க நூல்லையும் இதே நூலை வச்சு பைப்பிங் போட்டுடணும். நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ ஒரு சைடு போட்டேன், நீ இந்த சைடு போடலாம். ஒரு சைடு போட்டேன், இப்போ லெஃப்ட் சைடு போடலாம். இதுவும் அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் நூலை வச்சுட்டு இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க நூலை எல்லாம் வெட்டிட்டு பின் பக்கமாக ஒட்டிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டுட்டு இது இந்த மாதிரி ஒட்டிடலாம். எல்லாத்தையும் ஒட்டிட்டு நான் காட்டுறேன். இப்போ எல்லா நூலையும் நான் ஒட்டிட்டேன். இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போடலாம். இந்த மாதிரி நாட் போட்டு இந்த பீட்ஸை வந்து ரெட் கலர் பீட்ஸை இதில் நான் கோர்த்துறேன். இப்போ இந்த ரெட் கலர் பீட்ஸை இந்த மாதிரி கோர்த்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடணும். நாட் நல்லா டைட்டாக போட்டுட்டு இதை கட் பண்ணிட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இந்த கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பைப்பிங் நாட்ஸ் மட்டும் வரனால பழகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மேக்ரமே வீடியோக்கள் நான் எங்கள் சேனலில் நான் நிறையா போட போகிறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.